ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பிரியா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து முட்டை குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான திங்ஸ் பார்த்துக்கலாம். மிளகாய், சோம்பு, கசகசா, சீரகம், மிளகு, தனியா, பட்டைங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு தேவையான அளவு, தேங்காய், கருவேப்பிலை தேவையான அளவு, எக்கு தேவையான அளவு 4 எக்கு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். எக்கு வேக வச்சுக்கலாம். வேக வச்ச பிற்பாடு நம்ம எடுத்து வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் மிளகா, சீரகம், பட்டை, சோம்பு இதெல்லாம் எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வறுத்து ஒரு பாக்ஸில் எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கு மேலே வெங்காயம், தக்காளி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து நல்லா வதங்கி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லைட்டாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி வதங்கி வந்த ஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வதங்கி இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு தேங்காய் நம்ம திரி வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அது மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான காரத்து அளவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டால் அந்த பச்சை வடை நல்லா கொஞ்சம் லைட்டாக போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி லைட்டாக கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொரிஞ்சு வரும்போது சின்ன வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது பொன்னிறம் வந்துடுச்சு. லைட்டாக கருவேப்பிலை லைட்டாக போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச சாந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சாந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட்டியாக இருக்குது. மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். லைட்டாக கட்டியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மிக்சரில் தண்ணி ஊற்றிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக கட்டியாக இருக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மூடி போட்டு மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா கொதித்து நல்லா வாசனையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வாசனையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதித்து நல்லா வந்துடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு காரெலாம் டேஸ்ட்டு பார்த்துங்க, நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வந்து எக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 4 எக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி விட்டு நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு, நல்லா திக்னஸ்ஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாசம் பயங்கரமாக இருக்குது. நம்ம சாப்பாடில் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.